இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபியின் பெயர் வந்து கோகோனட் எள்ளு உருண்டை. அது எப்படி செய்ய போகிறோங்கிறத நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல்ல வந்து வாணலியை லேசாக கொஞ்சம் சூடான பிறகு நான் வெள்ளை எள்ளு எடுத்து வச்சுருக்கேன். அதை மிதமான சூட்டில் ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதும். ரொம்ப தீய வச்சிட வேணாம். மிதமான சூட்டில் லேசாக வறுத்து விட்டால் போதும். பொரியிற சத்தம் லைட்டாக வரும். அப்போ நீங்கள் அதை எடுத்து வேறு ஒரு கட்டில் ஆற வச்சிடணும். ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இந்த உருண்டையை. குழந்தைகளுக்கு கால்சியம் பற்றாக்குறை இருந்தால் அவங்களுக்கு இதை கொடுக்கலாம். பெரியவர்கள் வந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் தான். மிகவும் இப்போ நாம் ஓரளவுக்கு பொன்னிறமான உடனே அதை நாம் ஆற வைக்கிறோம். நாம் இப்போ துருவி வச்ச தேங்காயை மிதமான சூட்டில் அதையும் வறுத்துக்கிறணும். ஏலக்காய் வேணுங்கிறவங்க ஏலக்காயும் 2 போட்டுக்கறலாம். அது உங்களுடைய விருப்பம். வேணுங்கிறவங்க போட்டுக்கலாம். தேங்காயில் உள்ள ஈரப்பதம் கொஞ்சம் போகிற வரைக்கும் நாம் வறுத்தா போதும். இது 1 நாள் 2 நாள் வரைக்கும் நாம் வச்சு சாப்பிட்லாம். அதுக்கு மேலே சாப்பிட முடியாது. குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை வறுத்தாச்சு. இப்போ நாம் இதை வேறு இதில் மாற்றி ஆற வச்சுக்கரலாம். இப்போ நாம் வறுத்து வச்ச ஆற வச்ச எள்ளை இப்போ இந்த எள்ளை கரகரப்பாக அரைச்சி வச்சிட்டோம். இப்போ அடுத்து தேங்காயை நாம் இதில் போட்டு இன்னும் ஒரு சுற்றி எடுத்துக்கிற போகிறோம். இதோடு சேர்த்து இந்த துருவிய வறுத்து வச்ச தேங்காயையும் ஒரு 2 சுற்றுனா போதும். இப்போ நாம் தேங்காயையும் எள்ளையும் 2 சுற்று அரைச்சதை ஏற்கனவே அரைச்சதை 2 சுற்றி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதில் நாம் நாட்டு சர்க்கரையை சேர்த்து ஓரளவுக்கு மிக்சியில் ஓட விட்டு இப்போ நாம் நாட்டு சர்க்கரையும் இதோட சேர்த்து அரைச்சி வச்சுக்கிட்டோம். இப்போ இதை ஒரு தட்டில் போட்டு நாம் உருண்டை பிடிக்க போகிறோம். இப்போ நாம் இந்த 3 கலவையையும் உருண்டையாக நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸு குழந்தைய விரும்புகிற மாதிரி நாம் செய்ய போகிறோம். உருண்டை இப்போ நாம் எல்லா உருண்டையும் பிடித்து வைத்துட்டோம். இது மிகவும் சத்தானது. கால்சியம் அதிகமாக இருக்கும். குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வந்த உடனே அவங்களுக்கு ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். மிகவும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸை பார்த்து ராதிமா கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.